சீர்காழி அருகே புத்தூரில் அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உட்பட 2 உயிரிழந்தனர். பேருந்து வீட்டின் சுற்றி சுவரை உடைத்து வீட்டில் மோதி நின்றது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விபத்து எப்படி நிகழ்ந்துள்ளது? அதாவது லாவண்யா, சீர்காழி அருகே புத்தூர் பகுதியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மற்றும் சாலை ஓரத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் அருகில் இருந்த கடையில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் தற்போது பதிவாகி அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மாதானம் தில்லைவிலங்கன் பகுதியை சேர்ந்தவர் சங்கர். இவர் செங்கல் சூழல தொழிலாளியாக பணிபுரிந்து வந்துட்டு இருக்காரு. சங்கர் இன்று காலை என்ன செய்யறாருனாக்க, சீர்காழி அருகே உள்ள அந்த புத்தூர் அரசு கல்லூரிக்கு எதிரே உள்ள டீ கடையில டீ வாங்கி கொண்டு தனது இருசக்கர வாகனத்தை திடீரென தேசிய நெடுஞ்சாலையில திருப்பி இருக்கிறாரு. அப்போ சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வேகமாக கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் தடுக்க பேருந்தை திருப்பி டிரைவர் ஓட்டுநர் திருப்பி இருக்கிறாரு. அந்த பேருந்து ஓட்டாமல் தடுக்கும்போது அந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நேரடியாக அருகே துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த புத்தூர் பகுதியை சேர்ந்த சரண்யா என்பவர் மீது மோதி நேரடியாக கட்டுப்பாட்டை இழந்து அந்த மதுசுவர் மீது மோதி நேரடியாக வீட்டின் உள்ளே சென்று நின்று கொண்டிருந்தது. இந்த விபத்துல தூய்மை பணியாளர் சரண்யா மற்றும் தொழிலாளர் சங்கர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாயிருக்காங்க. இந்த விபத்துல குறித்து தகவல் சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 20 உடலையும் கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருக்காங்க. இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் இந்த விபத்து ஏற்கனவே இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற ஒரு வளைவான பகுதி என்பது பகுதியில் ஏற்கனவே இதே போல 2 மாணவர்களும் அதே போல் சம்பவ இடத்திலே இறந்திருக்காங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. ஆனா அந்த பகுதியில வேகத்தடை அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆனா வேகத்தை இது வரைக்கும் அமைக்காமல் இருக்கிறதுனால இந்த பகுதியில 2வது சம்பவமாக 2 பேர் விழுந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே அந்த பகுதியில வேகத்தடையை அமைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த காலையில நடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.